தகப்பா என்ன சிரிப்பு இருக்கு. எந்த பஸ் ஸ்டாண்ட்லயாவது பார்த்த முட்டைக்கு வச்சு பேத்துருவேன். அப்பா எப்படி உங்க அம்மா கிட்ட சிக்கி கம்பட்டலடா. என்ன சொல்றது புரியுதா? அப்படி புரியுது புரியுது. என்ன புரியுது? நேரா பஸ் ஸ்டாண்ட் தானே போறீங்க. தானும் கெட்டது காணாதுன்னு புள்ளைங்களே சேர்த்து கிடக்கீங்க. ஆனா இப்பமே உசடிச்சு கூப்பிடுறானுங்க. என்ன சொல்ற? நடிக்காதீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ அதை அச்சப்படாம அவனுக்கு பண்ணுவானுங்க. போறதா நீங்க மட்டும் போன. பொண்டாட்டினா இப்படிலாம் இருக்கணும். இங்க பாரு, நாளா இப்ப நல்ல பையனா ஆயிட்ட தெரியுமா? யாரு? நாதான் உன் புருஷன் தாண்டி. இப்பெல்லாம் நான் எந்த பிள்ளையும் ஏறட்டே பாக்குறது தெரியுமா? இப்பெல்லாம் நான் எந்த பிள்ளையும் ஏறட்டே பார்க்க மாட்டேன் தெரியுமா? சத்தியமாடி, என் மேல சத்தியமா. நேத்து பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொம்பளை பத்தி விசாரிச்சிருக்கீங்க இல்லையா? அவங்க என் கூட தான் வேலை பார்க்காங்க. அதான் முறைச்சதோ. சச்சா, நான் உன் கூட வேலை பார்க்கறவங்க நினைச்சிட்டா நல்லா இருக்கீங்களா சோமா இருக்கீங்களான்னு கேட்கலான்னு போனேன். என்னமோ தெரியல. ஆனா அவங்க இப்படிலாம் இருக்க கூடாது. இந்த பாரு, உன் புருஷனை எல்லாரும் கண்ணு போடுறாங்க. உன் புருஷன் அழகா இருக்கான் பத்தியா? அதான் அம்படி பாசே. திட்டவும் முடியல, லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். ஸ்ட்ரிக்டாவும் வைக்க முடியல. இனி எந்த பொம்பளையாவது ஏன் எடுத்து பாத்தீங்க? நான் உன் புருஷன், நான் யாரையாவது ஏன் எடுத்து பாப்பேனா? ஏன் எடுத்து பார்க்காம தான் தினம் பஸ் ஸ்டாண்டுக்கு போறீங்களோ? சே, அது நம்ம வீட்டுக்கு வர்றதுக்காக பஸ் ஏறதுக்கு வருவேன். இனிமேல் நீங்க பஸ் எல்லாம் வர வேண்டாம். நான் பைக் வாங்கி தரேன், பைக்கிலே வாங்க. இல்லடி, நீ பைக் வாங்கி கொடுத்தனா லஞ்ச் பண்ண வாங்கிட்டான். அதுல எனக்கு பைக் வாங்கி தந்ததா பேப்பர்ல போட்டுருங்க. யா பொண்ணாட்டிக்கு அப்படி ஒரு கெட்ட பேரே வரக்கூடாது. ஆனா உனக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் நம்மள வேலை வெட்டிக்கே போவாம சைட் அடிக்கிறதுக்கு பைக் வேற. என்னல இல்ல என்ன வேணா? ஒண்ணு இல்லம்மா. அம்மா டூட்டிக்கு பால்ல. பாரு, அப்பாக்கு என்னென்ன வேலைலாம் பார்க்கணும்னே. இங்க பாரு, சும்மா என் பிள்ளைல குறைச்சல அதை சொல்லிட்டேன். சின்ன குட்டிகளாங்க, நான் பெத்தது. கோத்த கலப்ப கூட சொல்லிட்டேன். அதான் டூட்டிக்கு கிளம்பிட்டல, அதையும் எங்களை திட்டிக்கிட்டே இருக்கா. நான் வேற நீ திட்டேன்னா அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீ வேற நைட்டு தான் வருவ. அது வரைக்கும் என்ன யார் சமாதானப்படுத்துவா? எப்போ சும்மா இருங்கப்பா. கிடையாது. நைட்டு தான் வருவ. கொஞ்சிட்டு பேரு சொல்லிட்டேன். அம்மா இங்க பாருங்க, சமையல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். ஒழுங்கா சாப்பிடணும். வா சாப்பாடா. சமைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லு. நல்லா சமைச்சு வச்சிருக்கேன்னு மட்டும் சொல்லல. எனக்கு கோவம் சொல்லிட்டேன். அதான் உனக்கும் சமையலுக்கு ஆவாதுல்ல. உனக்கு கஷ்டமே கொடுக்க கூடாதுன்னா நம்ம பெத்த 2 சிங்க குட்டிகளையும் கூட்டுக்கிட்டு அப்படியே பொடி நடையா அப்படியே செம்பலி அக்கா வீட்டுக்கு நான் போயிட்டு பிள்ளையும் பாத்துக்கிட்டு நானும் மனசை தேர்த்திக்கிட்டு நீயே நினைச்சு உருகிக்கிட்டு நீ எப்ப வருவேன்னு காத்திருந்து நீ 8 மணிக்கு தான் வருவேன்னு 7:30 அங்க இருந்து அடிச்சு கொண்டு ஓடி வந்து உனக்கு கொஞ்சத்துக்குள்ள நான் படுற பாடு. இது எப்ப தெரிந்துன்னு தெரியலையே. கொஞ்சமாவது வயசுக்கு ஏத்த மாதிரி பேசுங்கண்ணா. 2 பிள்ளைகளுக்கு அப்பா மாதிரியா பேசிட்டு இருக்கீங்க? அதுக்கு தான் சொன்னேன் 2 பிள்ளை வேண்டாம் 4 பிள்ளை பெத்துக்கணும். நீ கேக்கியா? பொறுப்பு இல்லாதனால தான் நான் இப்படி ஊதாரியா சுத்திக்கிட்டு இருக்கேன். இன்னும் 2 இருந்ததுன்னா நான் பாட்டு பொறுப்பா வீட்லயே இருப்பேன். நான் பெத்த மோனே என்னம்மா ஐடியா போடுறான்? இன்னும் 2. நீ தானே எனக்கு பொறுப்பு இல்லைன்னா இன்னும் 2 வரட்டும். அங்க வர 2 பொம்பளை பிள்ளைல இருக்கட்டும். அப்பதான் எனக்கு பொறுப்பு ரொம்ப வரும். முதல்ல இந்த 2 உருப்படியா வளர்க்கறதுக்கு வழிய பாருங்க. ஊர்ல மட்டும் சட்டையெல்லாம் பண்ணுதானுங்க. அப்பாக்கு பிள்ளை தப்பாம. சிங்கம் பத்தது சிங்கமா தான் இருக்கும். யாரு சிங்கம்? கள்ளி, உனக்கு தெரியாது? நீங்க ஒரு சிங்கனா இல்ல. அப்படியா? ஐயோ கொலைறாரே. எனக்கு வேற வேலைக்கு போனமே கொன்னுடுவேன். எனக்கு இவர் மேல கோமே வர மாட்டேங்குது. பாவி மனுஷன் மேல கொள்ள பெய்யத்த வச்சுட்டேன். திட்டவும் முடியல, திருத்தவும் முடியல. ஏங்க கொஞ்சம் பொறுப்பா இருங்க. வேலைக்கு போல எனக்கு உங்க நினைப்பாவே இருக்கு. அத காதல் ஒண்ணு இல்ல. என்ன எலவு பண்ணி வைக்க போறீங்களோன்னு பயந்துகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அதான் சொன்னேன், இன்னும் 2 பத்து கூட நான் எவ்வளவு பொறுப்பா இருக்கேன்னு. நீதான் கேட்கவே மாட்டேங்க. உனக்கு தான் என் மேல நம்பிக்கையே இல்லையா? 2 வரட்டும். எவ்வளவு பொறுப்பா இருக்கேன்னு மட்டும் பாரு. அப்படிதான்டா கேட்கணும். கேளுங்க. இருந்தாலும் பிள்ளைகளுக்கு எத்தனை அளவுக்கு வச்சிருக்க கூடாது. அவனும் எத்தனை நாள் தான் ஒத்தையா இருப்பானுங்க. சிரிக்கியோ? இல்லட்டாலும் உனக்கு கோவப்படவே தெரியாது. எத்தனையோ வேலைகள் இருக்குது. அதுல ஏதாவது ஒரு வேலையில இருந்திருக்கலாம். எனக்கு எது ஆவாதோ அந்த வேலையிலேயே இருக்கால. பரவாயில்ல, இருந்தாலும் கும்முடுதான் இருக்கா. எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ டி. நான் வேலைக்கு போனேன். கள்ளி வாயா, உன் துப்பாக்கி உள்ள வச்சுட்டு போயிட்ட பாரு. அடா மோனே. இல்ல, எடுத்துட்டு வந்துட்டேன். இல்லடி, உள்ளதான் வச்சிருக்க. கொன்னுடுவேன். அது கூட ரொமான்ஸா தான் திட்டுவான். ஐ லவ் யூ டி. போதும். அம்மா டாடா. அட இவனுக்கு வேற. நான் நின்னாலே உங்களுக்கு எரிச்சலா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இன்னைக்கு எந்த இடத்துல டியூட்டி உங்களுக்கு? ஒரு இடத்துல இல்லையா? ஒழுங்கா பையலுக்கு வீட்ல உட்கார்ந்து பாடம் சொல்லி கொடுங்க சொல்லிட்டேன். அது செம்பல்ல சொல்லி கொடுத்துறாங்க. ஏங்க கொஞ்சமாவது பொறுப்பா இருங்க. எம்எல்ஏ பதவியில இருந்தீங்க, இப்ப அதுவும் இல்ல. போங்க. அதான் பொறுப்பு கூடுன்னு சொன்னேன். ஓடிங்க சொல்லிட்டேன். போங்க. போங்க.
சரி வா 10 ரூபாய்க்கு உள்ள இருக்கு எடுத்துறாரு. ஒண்ணு வேண்டாம். சரி நான் டியூட்டிக்கு கிளம்புறேன். பிள்ளைகளை பாத்துக்கிடுங்க. ஏன்டா இவ்வளவு சந்தோஷப்பட்டு காட்டி கொடுத்தீங்க? அது வேற ஒண்ணு இல்ல, நீ பார்த்து போயிட்டு வான்னு சொல்லாம சொல்லுதான். இருங்க உங்களுக்கு இங்க பாரு, ஓ புருஷன் உத்தமே. ஆமா சொல்லிவிட்டேன். உன்னை தவிர நான் வேற யாரையுமே எடுத்து பார்க்க மாட்டேன். என் மேல சத்தியம். இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு வந்து பாப்பேன். வாங்கடா வாங்க. என்னடா நீ 8 மணி ஆகுதே, கூட்டாளிகளை காணுமேன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். என்னடா வரவேற்பு பலமா இருக்கும் போலுக்கு. அப்பாட வந்து சிக்கிட்டான்வ. எங்க அத்தனை திட்டு எனக்கு மட்டும்தான் விழுமோ நினைச்சிட்டு இருந்தேன். என்னை காப்பாத்த வந்த என் சிங்க குட்டிகளா நண்பேண்டா. மூஞ்சிலே குத்திவேன். 8 மணி ஆகுது, எங்கடா போன? வழக்கம் போல பாடம் எடுக்க ஆரம்பிச்சுட்டா மாப்ள. ரோகிணி நீ டியூட்டிக்கு போவல? நான் இப்படி டியூட்டிக்கு போறேன். நீ இவரை இப்படியே கூட்டிட்டு போய் சைட் அடிக்க போ. அப்பா நான் வாய் திறக்கல, தப்புச்சேப்பா. இங்க பாரு, சும்மா சும்மா அப்படி சொல்லாத சொல்லிவிட்டேன். நாங்களே யோக்கிய சிகாமணிகள். ஊர்ல 4 பேர் 4 விதமா சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். எப்படி திட்டுதா பாரு மாப்பிள்ள. எத்தான் தருணத்தான் தங்கச்சி பத்தி எனக்கு கொடுங்கன்னு சொன்னா பாச்சாரியை கொண்டு எனக்கு கொடுத்துருக்கிய. என் தங்கச்சி தங்கமான தங்கச்சி மாப்பிள்ள. நல்லதுதான், அது தங்கமான தங்கச்சி. அப்படியே உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க பாப்போம். என்னங்க சத்தம்? பேசிட்டு இருந்தேமா. இப்படி ஒரு கொன்னவதியா என் தலையில கட்டி வச்சுட்டீங்களே அப்படின்னு உங்க அண்ணனை புகழ்ந்துகிட்டு இருந்தேமா. ஆமாமா, மாப்பிள்ள அப்படித்தான் புகழ்ந்துட்டு இருந்தாரு. ஊர் உலகத்துல தங்கச்சி எப்படியாவது வாழ வைக்க மாட்டோமான்னு அண்ணன்மார் அலையத பாத்திருக்கேன். சைட் அடிக்கிறதுக்கு மச்சானே கூட்டிட்டு போற அண்ணனை இங்கதான் பாக்குறேன். நீ ஒரு அண்ணன். நான் வாயை திறக்கலப்பா. அப்படியா ரோகிணி, இந்த ஒருத்தர் நிக்காம பாரு, நீ அவனை ஒண்ணுமே சொல்லல. அந்த கரப்பை தானே. சரி சரி மாப்பிள்ள கோவப்படாத. இதோட நான் அசிங்க அசிங்கமா வண்டியா கேட்டா நான் அப்பவும் பாரு நெஞ்ச நிமிர்த்து நிக்கேன். நம்மள ஆம்பளை ஆளக்கூடாது. டேய் உன் பொண்டாட்டி ஒன்னும் கேட்கலாம், என்ன ஏன்டா கேக்கா? டேய் ஏற்கனவே என் பொண்டாட்டி என்ன புரட்டி எடுத்தனால்தான் கடுப்புல வந்திருக்கேன். ஓத்த கிடப்பாம உன் பொண்டாட்டி வாய அடக்க சொல்லு. என்ன டேனியலே? பேசிக்கிட்டு இருந்தேன். பயம் இருக்குல்ல. விக்ரமே என்ன டேனியலே, ரோகிணி நீ திட்டுதியோ? ஓ ராச திட்ட வர செய்வாராங்க. சரி விடு, கோவப்படாத டேனியலே. அவ கோவத்துல இருக்கா. 2 திட்டு வா, வாங்கிக்க. நல்லா வாயை திறந்துட கூடாதுப்பா. என்ன கொஞ்சம் பாத்திரங்களுக்கு தேய்ச்சி போட்டு போ. 1000 சொல்லுங்களேன், உங்க தங்கச்சி அடிச்சுக்கவே முடியாது. அவளுக்கு என் மேல கொல்ல காதல் தான். இவ்வளவு நாள் அது வீட்டு வேலை ஒண்ணு பார்க்க விட மாட்டால. ஆனா நீங்க விக்கி பொண்ணு தத்தாலும் வந்தா போதும், எல்லா வேலையும் வாங்கிடுவாள்ல. அவளுக்கு என் மேல காதல் தான் காதல். ஏன் சொல்ல மாட்டேன் மாப்பிள்ள? அருணே போய் பார்த்தது தச்சுட்டு வாடா. கூட கிஷோரும் வருவான். நான் இதுக்கிட்ட வந்தா ஒன்னா சேர்ந்து சைட் அடிக்க போறீங்களா? ஒன்னா பாத்திரத்தை தேய்ச்சி போட்டுட்டு போங்க. அப்பா நான் தப்பிச்சேன். டேனியல் அந்த கிணத்துல கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன், அதை மட்டும் தூக்கி உள்ள கொண்டு வச்சிரு. அது சரி, ஓ புருஷர்னு ஒருத்தர் பக்கத்து நிக்கார, அவருக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டேன். எங்க டேனியலே அப்பாவி மனுஷன், ஒரு வேலை தெரியாது. உருப்படியா வீட்டு வேலை ஒண்ணு கூட பார்க்க தெரியாது. ஆமா மாப்பிள்ள. ஒரு கோலத்தை கூட தூக்கி வைக்க தெரியாது. அவங்க கிட்ட போய் வேலை வாங்க சொல்ற? நல்லா இருக்குமா? அத்தை இனி எந்த வேலையும் பார்க்க கூடாம கூட்டிட்டு போயிருவீங்களே. என் பொண்ணு நீதி நேர்மை நிறைஞ்சவடா. புருஷனை எந்த வேலையும் வாங்க மாட்டான். ஆனா எங்களை வாங்கியதுலடா. சரி சின்ன பிள்ளை, வேலை செஞ்சு கொடுத்துருங்கடா. இவனுக்கு எங்கடா மச்சம் இருக்குது? ஏன்டா வெளியில போனாலும் போற பிள்ளைலாம் இவனைதான் சுத்தி சுத்தி வருது. இவன் பொண்டாட்டி என்னன்னா இவனை எந்த வேலையும் வாங்க மாட்டேங்க. சைட் அடிக்கிறதுக்கு அவளே அனுப்பி வச்ச மாதிரி அனுப்பி வைக்க. ஆனா நம்மளை மட்டும் என்ன வேலை வாங்குதா? இதுக்கெல்லாம் ஒரு யோகம் வேணும்டா. அவனுக்கு மச்சம் எங்க இருக்குன்னு பாரு. அதுக்காக நீ மச்சம் உருவாக முடியும்? அதுக்கு என்ன உனத்த உடம்பு முழுக்க மச்சம் இருக்குத, கொன்னே போட்டுருவேன். சரி சரி டே, நேத்து வரும்போது சூப்பர் பிகர் பார்த்தேன்டா. எங்க பார்த்த? ஆமாடா பாத்துருக்கான்டா. வழக்கமா கடற்கரைக்கு போயிருக்கான். செம்மையா இருந்திருக்காடா. ஆமா தாவாணி போட்டுட்டு வந்திருக்காளாம். ஏய் அது ஏன் ஆளுநர் இருந்து அவன் என்ன சொன்னான்னு உன் காதுல விழல? எட்ரா விடுறா, அது ஏதாவது சொல்லிட்டு போவாரு. அங்க பார்த்தது ஓ ஆளுன்னா இங்க உன் பக்கத்துல நிக்கல. அவன் யாருடா? ஏய் என் பொண்டாட்டிடா. அவன் கரெக்டா தாண்டா இருக்கான். அதெல்லாம் நீதி நேர்மையில நிறைஞ்ச வேண்டாம். டேய் முந்தானத்து பார்த்தவன் அது ஏன் ஆளு சொல்லிட்டேன். ஆமாடா பாக்கறதெல்லாம் உங்க ஆளு. அப்போ நான் எதுக்குடா? எடு மாப்பிள, பொண்ணுக்கு என்ன பஞ்சமா? டேய் இன்னைக்கு காலையிலே போறோம் சரியா? அட பாவி மனுஷா, நீங்க ஒத்தி மூச்சு போட்டு தண்ணி தவிக்க எவ்வளவு கூலா பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய் இன்னைக்கு வாட்ஸ்அப் தான் சொல்லிட்டேன். இன்னைக்கு கிஷோர் தான் சொல்லிப்பான், நானும் சொல்லிக்க மாட்டேன். டேய் சும்மா கிடங்கடா, நானே சொல்லிக்க மாட்டேன். டேய் நேத்து மட்டும் 15,000 கொடுத்துருக்கேன்டா. முந்தானத்து மட்டும் நான் 20,000 கொடுத்துருக்கேன். தொலைச்சு. டேய் விக்ரம புடிங்கடா. மாப்பிள்ள இன்னைக்கு ஓட்டிட்டு தான் சொல்லிட்டேன். டேய் அவகிட்ட பணம் கேட்ட அடிப்போடா. டேய் உன்கிட்ட இல்ல, அவகிட்ட தான் வாங்கணும். வாங்கு. டேய் போட்டு எடுப்போடா.
ரோஹிணி, என்ன? அன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டு சொன்னேன்ல உன்கிட்ட. எந்த ஃப்ரெண்டு? அதான் புதுசா ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான். நாங்க போன இடத்துல பாம்போடு நின்னா யாருமே இல்ல, நாங்க இருக்கோம்னு சொல்லி அதெல்லாம் சொல்லிட்டு வந்தோம். சரி. அவனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சுதான். 25,000 ரூபாய் தேவைப்படுதான். அதுக்கு 25,000 வேண்டாம். அவன் 5 15. நான் மிச்சத்தை போடலான்னு இருக்கேன். இல்ல உன்னால முடிஞ்சளவுக்கு தா. ஏன்னா நம்ம தான தர்மம் பண்றது புண்ணியம் தானே. 25,000 ரூபாய். சே 25,000 கேப்பனா அவன் 5 15 போயிரும். மிச்சம் நீ பாத்துக்க. உன்னால எவ்வளவு முடியுமா? இன்னும் என் பாக்கெட்லயும் ₹1 இல்ல. இந்த பையில வேற ஒய்யாம பிஸ்கட்டு சாக்லேட்னு கேட்டுட்டே இருக்காம பத்துட்டு எல்லாம் தீண்டு போயிருது. எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியாமல இருக்கே. அனுப்பி விடுதே. ஐ லவ் யூ டி. கொன்னுறேன். சரி வா, உள்ள உன் கண்ணு இருக்குது எடுத்து தரேன். அப்பல நீ கண்ணு எடுத்து கொடுத்ததெல்லாம் போதும், கண்ணு அவகிட்ட தான் இருக்கு. இல்லடா இது வேற கண்ணு. ரோகிணி வீட்டுக்குள்ள வாமா, சீக்கிரம் வாமா. யாராயிட்டு பாரு. அவன் காட்டுல எப்பவுமே மழைதான்டா. கொன்னுறேன். அப்படி சொல்லக்கூடாது. வேலைக்கு போகும்போது கொடுக்கறத கொடுத்துட்டு போனா தானே. எருமை. கண்ணு போயா எடு போ. ஆனா உண்மையிலே யோக்காரன்டா நீ. மாப்பிள்ள பாத்துக்க, நான் தேய்ச்சி போட்டுறேன். நீங்க தான் தேய்க்கணும், வேற வழியே இல்ல. சரி அவளுக்கு கண்ணு எடுத்து கொடுக்கணும். கொடுத்துட்டு வரேன். இந்த 2 பையில இருக்கானு பாத்துக்கிடுங்கடா. அதுக்கு தானே நாங்க இருக்கோம். நீயே இன்னும் 2 பெத்து போடக்கூடாது. அதையும் எங்க தலையில கட்டிட வேண்டியதானே. டேய் பகலுக்குள்ள நாங்க நடத்துக்கு சமக்கம். அவன் இன்னுமா நன்னுக்கு அடிபடாம இருக்கான். சும்மா இருங்க மாப்பிள்ள. 2 இல்ல 4. என் மாப்பிள்ள சிங்க குட்டி. இந்த 2 இவங்கிட்டே கொடுத்துட்டு போ. சரி சண்டை போடுங்க. ஆளுக்கு ஒரு பையனை புடிங்க. இன்னும் சண்டை போடாம இருங்க. இன்னும் 2 தாரே. இல்ல இவனுக்கு நம்மள பார்த்தா எப்படி தெரியுது? ஆமா நல்ல சிவனுக்கு என்னடா அவ்வளவு பல்லும் தெரியுது. வேற ஒண்ணு இல்லடா, மோவே ஹாப்பியா இருக்கானா. வேலை வெட்டிக்கே போகாம 25,000 ரூபாய் அட்டை போட்டானடா. காதலிச்சா இப்படி காதலிக்கணும். கண்ணு வைக்காதுங்கடா. சத்தியமா சொல்லண்டா, இவனுக்கு உண்மையிலேயே மர்மமான இடத்துல மச்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் பொண்ணு தர, உங்க அப்பா உள்ள இருப்பா. ஓடி போய் கூட்டு வாங்க பாப்போம். பயில வரைக்கும் ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கானே. எதுக்கிட்ட என் பல்ல உடைச்ச? நீ எனக்கு என் மூஞ்ச குத்துன? இங்க பாருடி என் பல்ல பாருடி. நீ என் மூஞ்ச பாரு. நீ என் பல்ல பாருடி. அங்க ஓரமா நின்னு சண்டை போடுங்கடி 2 பேரும். துறப்பாங்கடி. எட்டிட்டு மிதிச்சிருவேன். மதனன எட்டி மிதிச்ச மாதிரியா? மதனன டிக்கி குளச்சி மிதிச்சி அப்படியா? நீ நட்டு எப்ப பார்த்தாலும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல நீ எட்டி மிதிச்சிருவேன்னு சொன்னாலே எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. தமிழ், நீ இவளை எட்டி மிதிச்சதுல தப்பே இல்ல. நல்லா எட்டிக்கிட்டு மிதி. எப்படி மிதிக்க மட்டும் பாருடி. ஓரமா போய் ஆடுங்கடி. போங்கடி. ஓரமா போய் ஆடமா. நாங்க சீரியஸா சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டே. ஐயோ தள்ளுங்க. அட பாவி பையல, இப்படி தள்ளி விட்டுட்டு போறான். அப்படி வெட்டியால மறிய போறா. சரிதான். எல்லாம் பொண்ணு தர அங்க என்னத்துல வந்து ஊட்டிட்டு கிடக்க. இது வீடால கேக்க. ஒரு பொருள் வச்சது இல்ல. ஐயோ நான் இப்ப எதை போட்டுட்டு போவேன். எனக்கு எரிச்சலா இருக்கு. ஒரு பொருள் வச்சது இல்ல. ஓட விட்டு அடிச்சுடுவ ரஸ்கல். காலையில 7 மணிக்கு தான் டூட்டிக்கு போனேன். 14 மணிக்கெல்லாம் வந்துட்ட. இது வெள்ளை டிஷர்ட் தேய்ச்சி வச்சிருந்தா எங்க தோக்க போட்டிருக்கேன். உங்களுக்கு யாரு தோக்க சொன்னது? இல்ல இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? ஏலே உன்னை தோக்க விட்டுருக்கணும். தோச்சி இஸ்திரி பண்ணி மடிச்சு பறக்கி வைக்கமுல்ல. தேவதாம்ல. எங்க என்ன கேட்ட? இங்க தானே ஒரு லக்ஸ் சோப் வச்சுட்டு போனேன். எங்கன்னு கேட்டேன். அத நீ கரைச்சிட்ட. ஒரு மார்க்க சோப் வச்சேனே. அதையும் நீ கரைச்சிட்ட. ஏக்கா அதான் பண்டலா லெக்ஸ் மெடிமிக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பிய. அது ஒரு பண்டல் எடுப்பா போ. எல்லாத்தையும் நீ கரைச்சிட்டடா. சோப்பை கரைச்சிட்டு தான் உள்ளே உட்கார்ந்து குளிக்க. ஆமாடா, தண்ணில குளிக்கல. நீ சோப்புல தான் குளிக்கவே செய்ற. சோப்பு ஒண்ணு கூட இல்லையா? சரி நீங்க மேலுக்கு இந்த கடலை மாவு சிறுபர்லாம் போட்டு அடிச்சு குளிப்பீல, அது தாங்க பாப்போம். அது எதுக்கு உனக்கு? கொஞ்சம் பளபளப்பா இருக்கும்ல. ஏல 6 மணிக்கு குளிச்சிட்டு 7 மணிக்கு தானே டூட்டிக்கு போனேன். 11 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்க. அது முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கா? முக்கியமான மீட்டிங். ரொம்ப 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 முக்கியமான மீட்டிங். அதுக்கு நான் கொஞ்சம் டிப்டாப்பா போனேன். அதுக்கு தான் அந்த ஷர்ட்டை தேய்ச்சி வச்சுட்டு போனேன். இப்போ அதை வேற நீங்க எடுத்து துவைச்சு போட்டுக்க. யாருக்கு அவங்க அதெல்லாம் செய்ய சொன்னது? ஓ இப்ப நான் என்ன பண்றேன்? எனக்கு பெரிய தலைவலியா இருக்கு. இந்த வீட்டுல ஒண்ணு வச்சது இருக்க மாட்டேங்குது. அந்த துணி இவனை துவைக்க போடு. தோச்சி காயப்பட்டு மடிச்சு தேய்ச்சி வைக்கம்ல. நீ நம்மள பேச மாட்ட. உங்களை எல்லாம் அது தேய்க்க சொன்னது. சரி ஏதாவது ஒரு சோப்பு தாங்க, நான் குளிக்கணும். தண்ணி இல்ல.
வீட்டுல குடிக்கிற வச்சிருப்பீங்க, அதை எடுங்க. ஏலே அது துட்டு கொடுத்து வாங்கி வச்சிருக்கல. அப்புறம் தண்ணி துட்டு கொடுத்தா வாங்கணும். 2 கேளு எடுங்க. தருங்க, நான் எடுத்துட்டு போறேன். ஏலே அது மினரல் வாட்டரு. ஏன் இந்த மீனக்கா மினரல் வாட்டர்ல ரொட்டி மாவை கலக்கலாம், நான் குளிக்க கூடாதோ? எல்லாம் ஒன்னால வந்தது. 3 கேன் இருந்துலக்கா மினரல் வாட்டரு. சரி அதை குளிச்சலாம், முடிக்கும் நல்லது. நாங்க முடிக்கு நல்லதா? ஆமாக்கா மினரல் வாட்டர் தான் குடிக்கணும். இருங்க, நான் அந்த உப்பு தண்ணியில குளிச்சு எனக்கு முன்னெல்லாம் நெத்தியில ஏன் நெத்தி ஆகி போச்சு. எல்லாம் உங்களாலதான். இது முடியலாம் கொட்டுங்க. உப்பு தண்ணியில குளிக்க வைக்காம கொஞ்சமா யோசிக்க மாட்டீங்களோ? என்னடா ஆச்சு உனக்கு? இனிமேல் வீட்டுல நான் மினரல் வாட்டர் தான் குளிப்பேன் சொல்லிட்டேன். சரி தள்ளுங்க. ஏக்கா எனக்கு இருக்கிறதுலே நல்ல ட்ரெஸ் எது? அக்கா உனக்கு பொருந்தும். ஏக்கா நீ சொல்லுக்கா, எனக்கு எந்த ட்ரெஸ் போட்டா சூப்பரா இருக்கும்? உனக்கா வேஷ்டி சட்டை நல்லா இருக்கும்டா. வேஷ்டி சட்டையா? ஏக்கா கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி காட்டுமே. இப்ப நீ சின்ன பையனா பெரிய ஆள் தானே? ஏக்கா 28 வயசுல ஒரு வயசா? வயசுதான்டா. உங்ககிட்ட பேசினா இப்ப சொல்லுங்க. ஏக்கா இந்த ஏன் நெத்தி தெரியாம இருக்கிறதுக்கு ஏதாவது மருந்து இருந்து? ஒரு மருந்து இல்ல, இயற்கையை மாத்த முடியாடா. ஏக்கா என் மீசை எப்படி இருக்கு? அது எப்பவும் போலதான் இருக்குது. ஏக்கா இந்த மீசையில கொஞ்சம் மாத்தனா எப்படி இருக்கும்? கன்றாவியா இருக்கும். உங்களுக்கு போறாம. ஏக்கா நீங்க சொல்லுங்கக்கா. தம்பி உனக்கு மீசதான்டா அழகு. சிங்கம் மாதிரி இருக்குனா? ஆம்பளை சிங்கம்டா. ஏக்கா இப்போ கொஞ்சம் கலரா தெரியுதுனா? ஆம்பளை பையன் கருப்பா இருந்தானே சிவப்பா இருந்தானடா. ஏக்கா ஆம்பளை பையனுக்கு கலரா இருக்குன்னு ஆசை இருக்காது? உன் கலருக்கு என்னடா புது நிறமா நல்லதான் இருக்க. புது நிறமா? மேட்சதா இருக்கும். அவ்வளவு புது நிறம் தானே. சரி கலரை விடுங்க. சரிடா அப்படி என்னடா மீட்டிங்கு? அது பெரிய மீட்டிங் தான். நீ தரப்பட வந்திருக்க பார்த்தா பெரிய மீட்டிங் மாதிரி ஒண்ணு தெரியல. நீ இதுவரைக்கும் இப்படி வந்ததே இல்லையா? அதானே? ஏக்கா என்னடா? மாமா மீசை கொண்டு அடிப்பாரு எங்க? அவளுக்கு வயசாயிட்டு மீசை நரைச்சிட்டுன்னு அடிப்பவ. உனக்கு தான் கருங்கருன்னு இருக்கலால. இன்னும் கொஞ்சம் தூக்கலா இருக்கும்லக்கா. சரி நானே மாமா ரூம்ல போய் எடுத்துக்கிறேன். வாங்கி வச்சிருக்காவ. சும்மா இருக்கா? அம்மா மாமாங்க உள்ளதான் இருக்காவ. மாமா இல்ல அப்படி போடக்கூடாது. இவனுக்கு என்ன ஆச்சுதே? இவனுக்கு என்ன ஆச்சுதே? பையன் உள்ள ஏதோ மீட்டிங் போறேன்னு சொன்னா ஏதோ பொண்ணு பார்க்க போற மாதிரி போயிட்டு இருக்க. வாய் முத்த பழிக்கிட்டான். அப்படியாக்கா இருக்க? அப்படியே தான்டா இருக்க. ஏண்டா பொண்ணா பார்க்க போற? உண்மை பேசுறவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. உங்களெல்லாம் என் தெய்வமா பாக்குறேன். இப்ப நாங்க என்னடா உண்மை பேசினா? அது உங்களுக்கே தெரியாதுக்கா. நீங்க உண்மையதான் பேசிட்டு இருக்கீங்க. இது ஏன் டைலாக்? யாரு டைலாக்கா இருந்தானே உண்மை பேசுறவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. உங்க வாயிலெல்லாம் நல்ல நல்ல வார்த்தையா வந்தது. சரி வரும்போது என்ன வாங்கிட்டு வந்து மட்டும் சொல்லுங்க பாப்போம். வேற ஒண்ணு இல்ல, நீ கரைச்ச சோப்பெல்லாம் வாங்கிட்டு வரணும். வீட்டுல அவசரத்துக்கு கை கழுது கூட ஒரு சோப்பு இல்ல, பாத்திரம் தைக்கிற சோப்பு வரைக்கும் கரைச்சு வச்சிருக்கடா. அக்கா பாத்திரம் தைக்க சோப்பு மேல எல்லாம் போடல, என் செருப்பு தான் கழுவுனேன். செருப்ப கொஞ்சம் புதுசு படுத்தனேக்கா. என் பான்ஸ் கிரீம் வேணும். நீதான் பியூர் ஒயிட்டா இருக்கிய, உனக்கு எதுக்குக்கா பான்ஸ்? அதெல்லாம் இல்ல, எனக்கு என் பான்ஸ் கிரீம் வேணும். அப்பப்ப அத கையில போட்டோம்னா மனத்து கிடக்கும். டேய் பான்ஸ் கிரீம் வாட அடிக்குதே. நீங்க சோப்பு இல்லன்னுட்டீங்களே, அதான் அத போட்டு குளிச்சிட்டேன். என்னது பான்ஸ் கிரீம் போட்டு குளிச்சியா? இட்லோட டப்பால வச்சிருக்காங்க. ஒரு கோல்கேட் பேஸ்ட் மாதிரி இவ்வளவு நேரம் வைக்க வேண்டாம். மூஞ்சிக்கு கூட பத்த மாட்டேங்குது. டேய் அது தொட்டு லைட்டா போடக்கூடியதுல நீ எவ்வளவு அதை போட்டு குளிச்ச? நீங்க சோப்பு தரலையே, அதுக்காக நான் நாளைக்கு போக முடியும். அதான் மனத்துக்கு தேய்ச்சி குளிச்சேன். 450. அதுக்குத்தான் 30 ரூபா கொடுத்து ஒரு சோப்பு வாங்கி வச்சிருக்கலாம். யாரு கேட்டா? பெரியவன் சொன்னா. நான் சின்ன பையன் சொன்னா நீங்க கேட்கணும். இப்ப என்னமோ சொன்னிய? வீட்டுல சின்ன பையன் சொன்னா கேட்கணும். நான் சின்ன பையன் சொன்னா கேட்கணும். சின்ன பையன் சொன்னா நீங்க கேட்கறதே இல்ல. நீ 1000 வாட்டி அழுத்தி சின்ன பையன் சொன்னாலும் நான் ஒத்துக்கிட மாட்டேன்டா. ஏக்கோ அந்த அக்கால டிக்கிக்குள்ள போட்டு பூட்டி அடிக்கடி நீ மாமாவை டிக்கிக்குள்ள போட்டு வச்சலக்கா, அதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்க மாமா மட்டும் அதை கேட்டாவன்னு அவ்வளவுதான். இந்த ரகசியத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பய உடல் என்ன அதை சொல்லியே பயம் காட்டுது. சரிக்கா எனக்கு மீட்டிங்க்கு நேரம் ஆயிட்டு. சாயங்காலம் தானடா மீட்டிங் சொன்ன? இப்பவுமே போனா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதான் இன்னைக்கு தானடா டூட்டில போயிச்சா? அந்த டூட்டி கிடக்குக்கா டூட்டி, அது நைட்டு போய்க்கிடுவேன். அப்படி என்ன மீட்டிங் போறான்? இல்ல அக்கா வரலாமா? இல்ல உங்களுக்கு நாட் அலோடு. சரிக்கா உங்க வாய் முத்தம்லாம் பழிக்கட்டும், போயிட்டு வரட்டா? அப்பமே வச்சு வாய் முத்தம் பழிக்கட்டும் சொன்னானே, அப்படி நம்ம என்னட்டி சொன்னோம்? நானே என் பான்ஸ் கிரீம் பூரா கரைச்சிட்டு போயிட்டாடேன்னு கோவத்துல இருக்கேன். பொண்ணா பார்க்க போற அப்படின்னு சொன்ன மட்டி. பொண்ணா பார்க்க போறோம், அததான் இப்படி சொல்லிட்டு வரணும். இவன் எங்க பொண்ணு பார்க்க போறான்? யாருக்கு தெரியும்?
என் ஆள பார்க்க போறேன், பார்த்த செய்தி கூற போறேன். தீ பிடிக்க என் ஆள பார்க்க, என் ஆள பார்க்க போறேன், பார்த்த செய்தி சொல்ல போறேன். மஞ்சள் நீரத்தவளை என் நெஞ்சில் நிறைந்தவளை நான் எப்படி சொல்வேனோ, அதை எப்படி சொல்வேனோ. ஐயோ எக்கோ, அந்த வண்டி சாப்பிட்டு மறந்து வந்துட்டேன். உனக்கு இதே வேலையா போச்சு. அக்கா பைக்கு சொல்லி வேண்டாம். அப்ப என்னடா வேணும்? அப்பா கார் சாவி தாங்க. டேய் மாமா எங்க வெளியில போறாங்கடா. அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிடுவேன், நீங்க சாவி எடுத்துட்டு வாங்க. சரிடா. மஞ்சள் நீரத்தவளை என் நெஞ்சில் நீரைத்தவளை. எக்கா சீக்கிரம். டீ எங்க தடிக்கியா? டேய் எங்க வாய் முத்தம் பழிக்கட்டும்டா. எங்க வாய் முத்தம் பழிச்சிரும்டா. கண்டிப்பா எங்க வாய் முத்தம் பழிக்கணும். மாப்பிள மாதிரி போறா என் தம்பி. மாப்பிளையாட்ட இருக்கான். மாப்பிள டேய் பொண்ணு கிடைச்சிரும்டா. தேங்க்யூக்கா, தேங்க்யூ. தமிழக்கா நல்லது மந்த சாவியா இது போண்டா. இந்த சாவிதா. எக்கா பெட்டானே. கங்க்ராச்சுலேஷன்டா. தேங்க்யூக்கா. வரும்போது சாக்கெட் வாங்கிட்டு வரேன். டேய் எனக்கு நிறைய வாங்கிட்டு வரணும். சரிக்கா. எங்க போறாங்க? எங்க போறான்லாம் கேட்கண்டாமா, எங்க போறானே கேளு. நீ அப்படித்தானே சொல்லுவ. அப்படிதானே சொல்லுவே. சரி எங்க போறான்? மூஞ்சி அடிச்சு பேத்துறவன். அப்படியே ஒரு மூஞ்சில ஒரு குத்து குத்தி. ஹாய் என்ன? பொண்ணு பார்க்க போறான். முடிஞ்சா தடுத்துக்க போ. ஆளே மாறி போயிருக்கான். இப்பலாம் இவன் இருக்க மாட்டானே. ரொம்ப சந்தோஷமா இருக்கான். சின்ன பையன் மாதிரி இருக்கான். என்ன இதுக்கு என்ன இப்படி மாறி இருக்கான்? என்ன மீட்டிங் உங்க அப்பா பார்க்கணும்ல? அது சாயங்காலம் 5 மணிக்கு. அது எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஒத்திகை பார்க்க வந்திருக்கேன். ஒத்திகை பார்க்க வந்திருக்கீங்களா? முறைக்கால இல்ல, எப்படி வரலாம், எப்படி பேசணும் அப்படிங்கறத ஒத்திகை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். மீட்டிங்காக எல்லாம் வரல. நீ தப்பா நினைச்சுக்கிட்ட. இப்படி வந்தா நல்லா இருக்கும்ல, உனக்கு தர்ம சங்கடமா இருக்கக்கூடாதுல, அதுக்குதான் இப்படிலாம் வரலாமா, இப்படி பேசணும் அப்படிங்கறத முன்னக்கூட்டியே வந்து உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பார்த்துட்டு. உங்களுக்கு என்ன ஆச்சுதே? அது என்னமோ ஆச்சுடி. என்ன நல்லா இருக்கா? டாக்டர் பார்க்க வரும்போது ஒரு போலீஸ் ஆபீசர் இப்படியா வருவீங்க? போலீஸ் ஆபீசர் வர சொன்னியா? இல்ல உங்க அப்பாவுக்கு நான் இல்ல அப்படி நினைச்சுதா. போலீஸ் ஆபீசரா உங்களை வர சொன்னாங்க. பொண்ணு பார்க்க மாதிரி வந்திருக்கீங்க. உண்மையை பேசுறவங்க எல்லாம் தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. யார் என்ன உண்மை பேசுனா? திடீர்னு மக்கள் எல்லாம் திருந்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லார் வயலையும் நல்ல நல்ல வார்த்தையா வருது. எங்க அக்கா மாதிரி இப்படிதான் இன்னைக்கு நல்ல நல்ல வார்த்தையா பேசினாங்க. இப்ப பாரு நீ கூட அதே மாதிரி சொல்ற. இப்ப உண்மை பேசுறவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் கரெக்டா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உண்மை பேசுறவங்க தெய்வத்துக்கு சமம். தெய்வ வாக்கு மாதிரி உன் வாக்கு பழிக்கணும் பாத்துக்க. எப்பா தலை வலிக்கு. பக்கத்துல காஃபி இருக்குது, குடிக்கியா? வேண்டாம். அப்போ என்கிட்ட குடிக்கலான்னு கேக்குறது. உங்க யார் இப்ப உள்ள விட்டா? யாரு விடணும்? வெளியில நின்றுப்பாங்களே. நான் உன்னை பார்க்க வரேன்னு சொன்னேன், உள்ள விட்டுட்டாங்களே. நான் போலீஸ் ஆபீசர் தானே, சைட்ல அடிச்சாங்க, உள்ள போங்க சார் சொல்லிட்டாங்க, அதான் உள்ள வந்துட்டேன். உட்காரட்டுமா? இல்ல மீட்டிங் ஒத்திக்கே பார்க்கலாமே. அப்படியே காஃபி கிப்பி குடிச்சிட்டு. இங்க பாருங்க, சாயங்காலம் 5 மணிக்கு தான் அப்பா வாசலுக்காரு. மணி 11 தானே ஆகுது. நான் என்ன இங்கிலீஷ்ல பேசுறேன், தமிழ்ல தானே பேசுறேன். உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? அப்படி தெரியும். தமிழ்ல பேசுறேன் கேட்டுக்க. சாயங்காலம் 5 மணிக்கு தான் எனக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி சின்ன ஒத்திகை. ஏன்னா அந்த நேரத்துல நான் உளறி எதுவும் கூட இருப்பியா, அதனாலதான். நான் ஏதாவது உளறி கல்யாணம் பின்னிக்கிட்டு போயிட்டு சங்கடம் தானே. கல்யாணமா? யாருக்கு? யாருக்கோ. இப்படித்தான் கேள்வியா கேட்பான். அத்தி நம்ம என்ன இப்படி பாக்கா? நான் இல்லடி, இல்ல எப்படி எப்படி பேசணும்னு ஒத்திகை பார்க்க வந்தேன். தள்ளி நில்லுங்க. நம்மள வேற மாதிரி பார்த்துட்டோ. அப்படிலாம் கிடையாது. இல்ல நீங்க தள்ளி நில்லுங்க. சரி சரி, ரொம்ப அவசரப்பட்டுட்டனோ. சரி சாரி கேட்டுருவோம். சரி நான் வந்தது தப்புதான், சாரி.
அது என்ன ஆ, இல்ல, என்னாச்சு? இதையும் இதையும் ஸ்பீட் அடிக்குது, படப்படப்பா வருது. ஏ, என்னாச்சுடே? சரி இருங்க. ஏன் என்னாச்சுடே? ஏதாவது நினைச்சு பயந்தீங்களா? ஆஹா, இல்ல, அதிர்ச்சி அடைஞ்சேன். எதை பார்த்து? பூ பார்த்தேன். பூ பார்த்தா? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம். என்னெல்லாமோ பண்ணுது, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுது. நல்லா இருக்கு. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம். இருங்க, பிபி செக் பண்றேன். ஹார்ட் பீட் அதிகமா தான் இருக்கு. வேண்டாம், நல்லா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம். இப்படி எனக்கு இருந்ததே இல்லை. இருக்கு, பிடிச்சிருக்கு. நீங்க லேபிள் வடக்கு போங்க, நான் வரேன். வேண்டாம் வேண்டாம், நான் இப்படியே நிக்கிறேன். இல்ல, நீங்க சாதா வடக்கு போங்க, நான் வரேன். பிடிச்சிருக்குடி, நீங்க சாதா வடக்கு போங்க, நான் வரேன். பிடிச்சிருக்குடி. அதே பிடிச்சிருக்குடி. இங்கதான் யாரும் இல்லைல்ல பேச. நீங்க போங்க. எங்க பாரு, சாயங்காலம் 5 மணிக்கு வாங்க, அப்பா இருப்பாரு. தெரியும். அப்போ பேச முடியுமா தெரியாது, அதான் வந்தேன். அதே அதே போங்க. இல்ல, அதே இப்ப பாரு, எக்கச்சக்கம் ஏறி இருக்கும் நினைக்க. செக் பண்ணு ப்ளீஸ். பிபி அங்கதான் செக் பண்ணுவாங்க. இல்ல, நீ செக் பண்ணு. இல்ல, அங்க போய் செக் பண்ணுங்க. சொல்றேன். இல்ல, அது தேன்மொழி மேடம், இரு. இவங்களுக்கு கொஞ்சம் பிபி எல்லாம் செக் பண்ணணும். அத வெளியில வச்சு எடுத்துருங்க. ஓகே மேடம். அப்புறம் இவங்களுக்கு கொஞ்சம் மெடிசன் எழுதி கொடுத்துருக்கேன். அதை நம்ம மெடிக்கல் காம்பிலே வாங்கி கொடுத்துருங்க. ஓகே சார், வாங்க. போங்க. மாட்டேன் போங்க. மாட்டேங்க. இனிமேல் என்னால போக முடியாது. இதுக்கு மேல என்னால போக முடியாது. மேடம், சாரை கூட்டிட்டு போங்க. வேண்டி வருதா? தெரிஞ்சவரே, அதான் கொஞ்சம் பார்த்து கூட்டிட்டு போங்க. அப்படியா சார், வாங்க. இப்பதானே விட்டு காய்ச்சல் வந்ததுன்னு சொன்னாரே. மேடம், பேபி பிரஷர்லாம் இங்கே செக் பண்ணிருங்க. எனக்கு நிக்க கூட முடியல. இல்ல, அது பொதுவான வார்டில் தான் எடுப்பாங்க. நீங்க அங்க போய் பாருங்க. திருமொழி, பரவாயில்ல, நீங்க இங்கே பாத்துருங்க. நான் வெளியில வேற பேஷண்ட பாக்குறேன். மத்த டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல. இல்ல, பிற மத்த பேஷண்ட் வரதானே செய்வாங்க. பரவாயில்ல ஜெரி, நீங்க கூட்டிட்டு போங்க. ஓகே திருமொழி சார், வாங்க. இங்கே பாரு. சார், நீங்க வெளியில வாங்க சார். பார்க்க சொல்றேன், இங்கே பாரு. மேடம், அவரு பிபி பிரஷர் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் கூப்பிடுறாரு. நீங்க கூட்டிட்டு போங்க. சரி, போயிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு வரேன். ரெடியா இரு. சரியா? யூனிஃபார்ம்லயே வரேன். வேற ஏதாவது பேசணுமா? இல்ல, 4:45 வந்துருவேன். சரியா? 5 மணி 6 மணிக்கெல்லாம் பேசிட்டு சேர்ந்து வீட்டுக்கு போயிடலாம். பயப்படாத, கிளம்பிட்டேன். வேற ஏதாவது? ஒண்ணு இல்ல. சரி பாரு, நான் கிளம்புறேன். ஒன்னதான் சொல்றேன், பாரு கிளம்புறேன். சரி, 5 மணிக்கெல்லாம் வந்துடுது. என்ன சொல்லி வச்சிரு, சீக்கிரம் வந்துடுவேன். அப்பவும் யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. சரி பாரு, என்ன சரின்னு சொல்லி. அது அவருக்கு பிரஷர் அதிகம்.
அத்தா